வணக்கம் மக்களே, ஹரிஹரன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நேத்து நம்ம தலைநகரமான டெல்லியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கார் பிளாஸ்ட் வந்து நடந்திருக்கு. இதுல சுமார் 13 பேர் வந்து இறந்திருக்காங்க, 20க்கும் மேல வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ ஒரு நாட்டோட தலைநகரத்துல நடந்தா அது வந்து எவ்வளவு ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் தெரியும். இப்பதான் சமீபத்துல வந்து கடந்த ஆண்டுகள்ல புல்வாமால வந்து சமீபத்துல புல்வாமால ஒரு பெரிய அட்டாக் நடந்தது. ஸோ அது வந்து எப்பேற்பட்ட அதிர்வலை ஏற்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட். அதுவும் ஒரு முக்கியமான இடம். எப்பெல்லாம் வந்து எல்லா சுதந்திர தினத்துக்கும் மோடி வந்து அவர்கள் அந்த இடத்துல வந்து பேசுவாங்க. ஸோ அவர் மட்டும் இல்ல, எல்லா பிரதமரும் வந்து பேசுற முக்கியமான ஒரு இடமா இருந்த ரெட் ஃபோர்ட்ல வந்து இந்த பாம் பிளாஸ்ட் வந்து நடந்திருக்கு. இதுக்கு காரணமா சொல்லப்படுற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்னு சொல்றாங்க. அவர் பேர் டாக்டர் உமர் முகமது. இவர் வந்து ஒரு உண்டாய் ஹை 20. இது வந்து ஒரு ஹரியானா வண்டி. இது மட்டும் இல்லாம இது சல்மான் கான் ஒருத்தரோட ஒரு வண்டி, அவரோட ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற வண்டி. இது அவர் வித்துட்டா கூட அது இன்னும் அவரோட ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இருந்திருக்கு. ஸோ அதனால அவர் இப்ப கைது பண்ணியிருக்காங்க. அந்த சூசைட் பாம்பர் சொல்லப்படுற அந்த உமர் முகமது டாக்டர் வந்து சுமார் எல்லா வெடிப்பொருள் இவங்க சஸ்பெக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அம்மோனியம் நைட்ரேட் ஆயில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது ஏன் நடந்ததுன்னா, இந்த வெடி விபத்து நடக்கிற கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து ஹரியானால 2900 கிலோ அளவுக்கு வந்து பாம் மெட்டீரியல்ஸ், அதே அம்மோனியம் நைட்ரேட் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சில கியர்ஸும், அது மட்டும் இல்லாம அசால்ட் ரைபிள்ஸ், அதே மாதிரி அந்த நிறைய பீப்புளை வந்து அவங்க அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பயந்து இவர் வந்து அந்த சூசைட் பாம்பிங், அந்த பாம்பை வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கிறதா வந்து ஒரு தாட் ஓடுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் சொன்ன அந்த சூசைட் பாம்பர் டாக்டர் உமர் முகமது, அவர் வந்து பாத்தீங்கன்னா புல்வாமால பிறந்தவர். 1989 கிட்டத்தட்ட 36 வயசு ஆகுது. அது மட்டும் இல்லாம இவரோட லிங்க்ல இருக்க இன்னொரு லேடி டாக்டரையும் வந்து டீடைன் பண்ணிருக்காங்க போலீஸ். ஸோ இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு நேஷனல் இஷ்யூனால ஒரு ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் மாறிடும். ஸோ டெரரிஸ்ட் அட்டாக் தான். ஸோ அதனால இது வந்து ரொம்ப சென்சிட்டிவா என்ஐஏலாம் வந்து நேஷனலோட எலிட் ஏஜென்சிலாம் வந்து இதை கையில் எடுத்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அபிஷியலா பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து இதுக்கு வந்து ஒரு தக்க பதிலடி தருவோம்னு வந்து சொல்லியிருந்தார். பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த சம்பவத்துக்கு கண்டாலசன்ஸ் பண்ணியிருந்தார். அதுவும் இல்லாம அமித்ஷா வந்து ஒரு அவசர செக்யூரிட்டி கூட்டம் வந்து திரட்டினாரு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதுல வந்து பயன்படுத்துறது ஏஎன்எஃப்ஓ, அது மட்டும் இல்லாம சில பவர்ஃபுல்லான இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ப்ளோசிவ் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஸோ இந்த டெல்லி போலீஸ் வந்து ஆன்டி டெரர் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட், யுஏபிஏ, அது மட்டும் இல்லாம சில எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட் மூலமா வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸோ இதை வந்து யாராவது பொறுப்பேற்றிருக்காங்களா, இது வந்து ஏதாவது லிங்க் இருக்குமாங்கிற கோணத்திலையும் பாக்குறாங்க. ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன், உதாரணத்துக்கு ஜெய்ஷி முகமது. அதே மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எய்தர் ஜெய்ஷி முகமது இல்லைன்னா வந்து அன்சர் கஸ்வத் அல் ஹிண்ட் அப்படிங்கிற சில டெரரிஸ்ட் குரூப்போட லிங்க் இருக்க வாய்ப்புகள் அதிகங்கிறத சொல்றாங்க. ஸோ ஒரு நாட்டோட தலைநகரத்தில் நடக்கிறது வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது வந்து எங்க நடந்தாலும் இது முக்கியமான விஷயம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. பட் ஸ்டில் இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அது மட்டும் இல்லாம இதை பத்தின ஒரு டீடைல் ரிப்போர்ட்ஸ் வந்து நான் அடுத்து சில வீடியோஸ்ல போடுறேன். ஸோ முடிஞ்ச அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.